ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. சத்யபாலாஸ் டெம்பிள் வித் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் திண்டிவனத்தின் ஊரின் நடுவே அமைந்துள்ள லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் தாங்க. இந்த கோயில் சிறப்பு என்னென்னா, நரசிம்மர் இரண்யகசிபை கொன்றவுடன் சாந்தப்படுத்திய லக்ஷ்மி தாயார் தாங்க ஸ்பெஷல். வேறு எங்கும் பார்க்க முடியாதபடி லக்ஷ்மி தாயார் 2 கைகளை கூப்பியபடி, அதாவது இறைவனை வணங்கியபடி உள்ளார். மற்ற கோயிலில் இவர் தாமரை வைத்தபடி தான் இருப்பார். இந்த கோயில் மட்டும் ஸ்பெஷல். சரி வாங்க, இந்த கோயிலை பற்றி நல்லா விவரமாக பார்க்கலாம். இத்தலத்தின் மூலவர் பெயர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள். தாயார் கனகவல்லி. தீர்த்தம் ராய தீர்த்தம். தலவிருட்சம் நெல்லி மற்றும் மருதை. உற்சவர் வரதராஜ பெருமாள். ஆஞ்சநேயர் சங்கு சக்கர ஆஞ்சநேயர் என்று ஸ்பெஷலாக அழைக்கப்படுகிறார். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த கோயில் திண்டிவனம் பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேருந்து வசதிகள் நிறையவே உள்ளன. இக்கோயில் சாதாரணமாக இல்லைங்க, 1500 வருடம் பழமையான கோயிலுங்க இந்த கோயில். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே நுழையலாம். முன்காலத்தில் திண்டிவனம் புளிய மரக்காடாக இருந்தது. வடமொழியில் திந்திருணி என்பது புளிய மரத்தை குறிக்கும். திந்திருணி வனம் என்பது மருவே திண்டிவனம் ஆனது. பாருங்கள், இதுதாங்க மூலஸ்தானம். லக்ஷ்மி நரசிம்மர் நமக்கு கண்களுக்கு புலப்படுகிறார். சரி வாங்க, அப்படி பிரகாரத்தை சுற்றிட்டு வருவோம். இந்த வனத்தில் முன்பு திண்டி முண்டி நிங்கிலி கிலாலி என்ற அரக்கர்கள் இப்பகுதி தவம் செய்து வந்த முனிவர்களை கொடுமைப்படுத்தினர். முனிவர்கள் திருமாலிடம் தங்களை காக்க முறையிட்டனர். இவர்களது வேண்டுதலை ஏற்ற பெருமாள் அரக்கர்களை அழித்து முனிவர்களை காக்க தன்னிடமிருந்த சங்கு சக்கரத்தை அனுமனிடம் கொடுத்து போருக்கு அனுப்பி வைத்தார். அவ்வாறே அனுமனும் அரக்கர்களை அழித்து முனிவர்களின் வேள்வி தடையின்றி நடக்கும்படி செய்தார். இதனால் இத்தலத்தில் அனுமார் சங்கு சக்கரம் ஏந்தி 4 திருக்கலங்களுடன் அருள் பாலிக்கிறார்.
இந்த கோயிலை ஒரு முறை வலம் வந்துட்டோம். இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல அமைதியான அருமையான கோயிலுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வந்தாலோ அல்லது சென்னைக்கு போனாலோ உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து போங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ கோபத்தில் இருந்தாலோ உங்கள் மனைவி சாந்தமாக்கனா நீங்கள் சாந்தப்படுங்க. அதனால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நரசிம்மரே சொல்லியிருக்கிறார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரியா மனதுடன் உங்கள் பாலா.